தமிழில் வந்து விஷம் அது. ஸோ டீடாக்ஸ் அப்படின்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ விஷத்தை முறிக்கிறதுங்கிற பொருளை குறிக்கிறது தான் வந்து டீடாக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது டோபமின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபமின் வந்து நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஒரு ஹார்மோனும் கூட. பட் ஆனால் இந்த புக்கில் வந்து முழுக்க முழுக்க டோபமினை வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டராக மட்டும்தான் கன்சிடர் பண்ணி இந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய நர்வ் செல்ஸில் அந்த நியூரோன்ஸ் வந்து அந்த ஹாப்பி சிக்னல்ஸை வந்து பாஸ் பண்ணும். டோபமினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், இன்பமான ஒரு உணர்வு உணர்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மூளையில் அந்த டோபமின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து சிறந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த மகிழ்ச்சியான ஒரு உணர்விலே நம்ம வந்து உணர முடியும். ஸோ இதுதான் இதோடைய மெயின் ரோல். ஸோ இந்த புக்கோடைய நேம்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு டோபமின் வேணும்னு புரியுது. ஆனால் அதுக்கு கீழே டீடாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவோ ஒரு முரண் இருக்கு இல்லையா, இந்த முரண் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் நமக்கு இந்த புக்கு கொடுக்குது. ஸோ இதை எழுதின ஆத்தர் வந்து திபோட் நூரிஸ் அப்படிங்கிறவர். அவர் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர். ஆனால் புத்தகங்களை எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஜப்பான்லேயும் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுக்கக்கூடியவங்க. அது சம்மந்தமாக நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு பிளாக் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆத்தருடைய முக்கியமான ப்ரொஃபஷனே. அவங்களுடைய ஆக்குபேஷனாக எடுத்துருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச்சாக தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த புக்குக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை அவர் யாருக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன கேட்குறாருன்னா, யார் இந்த புத்தகத்தை வாசிக்கணும். இப்போ நம்ம போகிறோம், நிறைய புத்தகங்கள் இருக்குது, நமக்கு வேண்டிய புத்தகங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த புத்தகம் யார் கையில் இருந்தால் அது அந்த பயனை பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நபர் இருக்காங்க, அவருக்கு வந்து அவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா, அடுத்த இந்த வாரத்தில் எந்தெந்த வேலைகள் எல்லாம் முடிக்கணும், அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணும், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய குறிக்கோள் என்னன்னு எல்லாமே தெரியும். அதுக்காக அவர் வந்து வேலைகளில் ஈடுபட ஆரம்பிப்பார், எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் கொஞ்ச நேரத்துலலாம் அதை விட்டுட்டு, செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு வேற விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஃபோக்கஸ் டிவியேட் ஆகுது, அங்கே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்க இந்த புக்கை படித்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது. அதை நம்ம வந்து கேட்டு ஒவ்வொருத்தருமே நமக்குள்ளே கேட்டுக்கிட்டாலே போதும். இப்போ இந்த புக்கு அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவங்க மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, சில விஷயங்களை வந்து நமக்கு ஒரு சின்ன புரிதல் ஏற்பட்டாலே மற்ற விஷயங்களை எல்லாம் அது கூட சேர்த்து வச்சு நம்மளால் வந்து வாழ்க்கையில் வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளை அதே நிலையில் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது, அவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் அவங்க சைடில் இருந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வந்து நம்ம ஈஸியாக அடைய முடியும். ஒரு A and B 2 பேர் பிரச்சனை இருக்குது, 2 பேரும் வார்த்தைகளை வந்து அதிகமாக பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ A வந்து கொஞ்சம் யோசித்து பியோடைய நிலையில் இருந்து யோசித்து பார்த்தா கூட ஏக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நல்லா புரியும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே போயிடலாம். எந்த நிலைப்பாட்டுக்குள்ளா நமக்கு எல்லா விஷயம் தெரியும், இந்தந்த விஷயத்தை இப்படி செஞ்சு முடிச்சிடணும்லாம் தெரியும், வேலைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம வேலையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலலாம் வேற ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஸோ இப்போ திருப்பி நம்மளோட ஃபோக்கஸை எப்படி கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற அந்த இதில் வந்து யோசிக்கிறோம். ஓகேவா, அடுத்தது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, நீங்கள் எல்லாரும் பெரியவங்க எல்லாருமே இதுக்கு எந்த ஒரு வயசு எல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஃபோனை கீழே வைக்க மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனையே என்னதான் பார்ப்பீங்க இப்படிங்கிற கேள்வியை ஒன்று நம்ம கேட்டிருப்போம்,
இல்லாட்டி நம்மளே அதுக்கு இருந்திருப்போம். கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? அப்போ அந்த ஃபோனில் என்ன இருக்குது, ஏன் அதை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும், அது ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்ததா இப்போ தானடா சாப்பிட்டேன், அதுக்குள்ளே உனக்கு பசிக்குதா, ஏதாச்சும் ஒன்று வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கியே, அப்படி என்னதாண்டா இருக்குது? ஓகே, இந்த கேள்வியை நம்ம ஒன்று நாங்கள் கேட்போம், நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, உங்கள் அம்மா எல்லாம் கேட்பாங்களா இல்லையா? எப்போ வயிறு உண்மையாக பசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, எல்லாமே சாப்பிட்ருப்பாங்க. ஆனாலும் என்ன கேட்பாங்க திருப்பியும், அம்மா ஏதாச்சும் சாப்பிட இருக்கா, ஏதாச்சும் சாப்பிட இருக்கா, சரி கேட்பாங்க. சரி ஏதாச்சும் சாப்பிட இருக்கான்னு கேட்குறாங்களே அப்படின்றதுக்கோசம் நம்ம வந்து தோசை சுட்டு தரேன், என்ன இடியாப்பம் சுட்டு தரேன், புட்டு சுட்டு தரேன் அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவீங்களா நீங்களா? இல்லை. ஆனால் என்ன வேணும் அந்த நேரத்தில், எதுனா ஸ்வீட்டு சாப்பிடணும் இல்லையா, இல்லாட்டி ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை. ஏன் வந்து அதிகமாக அந்த ஸ்வீட் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லாட்டி ரொம்ப மசாலா ஆட் பண்ண ஒரு ஸ்பைசி ஃபுட்டாக வந்து ஏன் வந்து குழந்தைங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற கேள்வி. இரண்டாவது இருக்கா, எல்லார் மனசுலையும் அந்த கேள்வி இருக்கா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏம்மா இப்படி பண்ணுற, இப்போ தானேம்மா நீ சாப்பிட்ட, இதுக்குள்ளேயாம்மா அப்படின்னு. இரண்டாவது. அப்புறம் மூன்றாவதாக என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி தான் வச்சுருப்போம், இருக்கும், இருந்தாலும் ஏதோ ஒரு 1-2 பொருள் மிஸ் ஆகிருக்கும். ஆனால் அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஒன்று கடைக்கு போய் வாங்குவோம். இன்றைக்கி நமக்கு அது கூட தேவையில்லை, அவ்வளோ மெனக்கெட தேவையில்லை. போயிட்டு ஒரு ஆன்லைனில் போய் உட்காந்தோன்னா நமக்குன்னு அத்தனை ஆப் இருக்குது, அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, அது இப்படின்னு டோர் டெலிவரியில் நம்மளால் வந்து வாங்க முடியும். வேண்டிய பொருள் மட்டும்தான் வாங்கிட்டு அப்படியே நம்ம வெளில வந்துடுறோமா? இல்லையே. பல விஷயங்களில் தேட ஆரம்பிக்கிறோமா? ப்ரௌசிங் டைமில் நிறைய போகுதா? அது ஆடைகளுக்கும் பொருந்துமா? ஆடைகளுக்கும் பொருந்துமா? நம்மக்கிட்ட நிறைய ஆடைகள் கபோர்டு ஃபுல்லாக இருக்குது, அடிக்க தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் அங்கே போய் வாங்க வேண்டியது ஒரே ஒரு புடவையோ இல்லை ஒரு டிஷர்ட்டோ ஒரு 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 சல்வாரோ ஏதோ ஒன்று தான் நமக்கு இருக்கும். ஆனால் போயிட்டு ஒன்று மனசில் வச்சுருப்போம், இருந்தாலும் போய் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்திருப்போம். இது மூன்றாவது. நாலாவதா, இந்த பசங்க வீடியோ கேம்ஸ். எத்தனை பேருக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுற பழக்கம்? எப்படா மொபைல் கையில் கிடைக்கும், அம்மா எப்படா கீழே வச்சுட்டு போவாங்க, அப்பா எப்படா கீழே வைப்பாங்க, அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து என்ன வேணும், இந்த விரல் கிடைக்குமா, இந்த விரல், அம்மா அம்மா அந்த விரல் கூட எதுக்கு, ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ரெக்கக்னேஷன் வச்சுட்டு நாங்கள் லாக் பண்ணி தான் வச்சுருப்போம், மொபைலில் நம்ம லாக் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் பசங்களுக்கு எல்லாம் எப்படா லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு கேமிங், பல வகையான விதவிதமான கேமிங்ஸ் இருக்குது. சின்ன பசங்களுக்கு இல்லாட்டி பெரிய அதாவது சின்ன பசங்க பெரிய பசங்க அதான் வயசு வித்தியாசம்னா எனக்கு படுத்த முடியல, பேதம் இல்லாமல் எல்லாருமே விளையாடக்கூடிய வீடியோ கேம்ஸும் இருக்குது. அதில் இன்னும் முக்கியமானது பார்த்தோம்னா கேம்லிங். இப்போது டிவியில் நமக்கு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வருது, ரம்மி சர்க்கிள், இன்னும் என்னென்னலாம்ப்பா இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய வந்து கேம்லிங்க்கான விஷயங்களும் இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணத்தையும் அவங்களுடைய நேரத்தையும் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே நம்மளால் போக முடியுது. ஸோ இதுக்கு எல்லாம் பின்னாடி என்ன காரணம்? நமக்கு எல்லாமே தெரியுது, நம்மளுடைய நேரம் வந்து அங்கே நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னு தெரியுது. அந்த நேரத்தை வீணடிக்கிறதால நம்மளுடைய முன்னேற்றம் தடைப்படுது அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் நம்ம எல்லாம் அதுக்கு ஈடுபடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து இந்த டோபமைன் தான். ஏன்னா அந்த தற்காலிகமான அந்த இன்பத்தை உணர்வதற்கு எது மூல காரணம் அப்படின்னு பார்த்தா அறிவியல் பூர்வமாக நமக்கு கிடைக்கிற விடை வந்து டோபமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். டோபமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் தான் அது வந்து நம்ம மூளையில் வந்து அந்த சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் போது அந்த உணர்ச்சி வந்து நம்மளால் உணர முடியும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது நமக்கு ஆல்ரெடி அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். உதாரணமாக இப்போ வந்து நாளைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போக போகிறோம், ஓகேவா,
ஒரு வெக்கேஷன் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம போக போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லோரும் பாருங்கள், நம்ம கூட ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்துப்போம். ஆனால் குழந்தைங்க நைட்டு பூரா தூங்க மாட்டாங்க. தூங்குவீங்களா? அடுத்த நாள் ட்ரிப்பு போகிறீங்கப்பா, எப்பா காலேஜ் உங்கள் ஸ்கூலில் வந்து ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க, எப்படி இருக்கும் நைட்டு? மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு. அது அது வார்த்தைகளில் சொல்ல முடியாத எதுவோ ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள. இங்கிலீஷில் எப்படிப்பா பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டொமக்கா என்ன, அந்த மாதிரியான ஒரு உணர்வில் வந்து இருப்போம். இதுக்கு என்னென்னா அந்த எதிர்பார்ப்பு தான் காரணம். அந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற அந்த இது இருக்கும்போது அந்த டோபமின் செக்ரீட் ஆகிறதால தான் அங்கே அந்த அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம உணர முடியுது. இப்போ வருஷம் பூரா படித்து முடிச்சுட்டு இல்லாட்டி வேறு எதுவோ ஒரு குறிக்கோள், ஒரு அவங்க வந்து நாட்டியம் கற்றுக்குறாங்க, அவங்க வந்து அரங்கேற்றத்துக்காக எத்தனையோ வருஷங்களாக கற்றுக்கிட்டாங்க, அவங்க வந்து அந்த அரங்கேற்றத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த ஃபைனலாக அவங்களுடைய அந்த கச்சேரியை பண்ணுறதுக்கான அந்த இதில் இருக்காங்க, ப்ராசஸ் ரொம்ப வருஷமாக போயிருக்கோம். அண்ட் அந்த ஈவெண்ட்டு நடந்து முடிஞ்சு அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லை? அதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது டோபமைன் தான். ஆனால் இப்போ நான் ரெண்டாவதாக சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, அப்போ சுரக்கிற டோபமைன் இயல்பாக சுரக்கிற டோபமைன். ஒரு வெற்றியை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோம், பல நாட்களாக அதுக்கு வந்து உழைக்கிறோம், அப்போ நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிது. அப்போ நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது நான் பாஸ், நான் இந்த பர்சன்டேஜ் நான் எதிர்பார்க்க மார்க் எனக்கு கிடச்சிருச்சு, நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன்னு கிடைக்கிற அந்த சந்தோஷம், ஒரு அரங்கேற்றம் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு கச்சேரி பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறதுலாம் இயல்பான சந்தோஷம். அது ஆரோக்கியமான முறையில் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? இதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கிறதே கூட முன்னாடியே நம்ம வந்து இந்த கலரில் இந்த காம்பினேஷனில் நமக்கு ஒரு சாரீ கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த காம்பினேஷனில் ஒரு ஒரு குர்த்தாவும் ஒரு ஒரு பேண்ட்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஃபிசிக்கலாக அந்த கடைக்கு போயிட்டு அதே காம்பினேஷனில் நமக்கு அந்த அந்த ட்ரெஸ்ஸு கிடச்சி எடுத்துகிட்டு வரும்போது அது தனி சந்தோஷம்தான் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஆரோக்கியமான சந்தோஷங்கள். அது தவற வச்சு அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாம் இருக்குது பாருங்கள், அது ஆரோக்கியம் அற்ற முறை. அங்கே என்ன ஆகுதுன்னா இந்த டோபமைன் இதில் வந்து நம்மளுடைய எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்ற நேரங்கள்லாம் முதல்ல ஒரு 4 வகை சொன்னோம் இல்லைங்களா? என்னென்னது? இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி, அதாவது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய தற்காலிகமான இன்பம். அடுத்ததாக நம்ம உணவு முறை, அது கூட கரெக்டு. ஆன்லைனில் நம்ம டோர் டெலிவரி போட்டால் மற்ற ஊர்களெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் எத்தனை மணி, நைட்டு 2 மணி, விடிய காலை 4 மணிக்கு கூட வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்ற கலாச்சாரம்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அது அடுத்ததாக கேமிங், அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு பல தரப்பில் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமற்ற முறை. ஏன்னா அப்போ சுரக்கக்கூடிய அந்த டோபமைன் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடின உழைப்பும் இல்லாமல் நம்ம கிடைக்குது. கரெக்டாக அங்கே எதனா நம்ம வந்து உழைச்சிருக்கோமா, கடினமாக ஏதாச்சும் முயற்சி செஞ்சுருக்கோமா அப்படின்றது கிடையாது. சும்மா ஸ்க்ரால் பண்ணுறது மூலியமாக அதை செய்யும் போதே நமக்கு வந்து அந்த டோபமைன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, த டோபமைன் டிரான்ஸ்மிட்டர் இஸ் பீன் ஹைஜாக்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தில் வந்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து ஹைஜாக் அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ ஹைஜாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்? கடத்தப்படுறது. இப்போ நம்ம திடீர்னு நியூஸில் வந்து நம்ம இந்திய விமானம் தீவிரவாதிகளால் கடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்குலாம்? பதறதில்ல? ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, ட்ரெயினை கடத்திட்டாங்கன்னா பதறதில்ல? நம்ம ஸ்கூலில் நம்ம கூட படிக்கிற ஒரு ஒரு பிள்ளை காணோம், பணத்துக்காக எவனோ ஒருத்தன் கடத்தி கூட்டி போயிட்டான் அப்படின்னு கேட்டால் நமக்கு பதறதில்லை. ஆனால் அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் நடக்குது. டோபமைன் கடத்தப்படுது. கடத்தல்னா ஹைஜாக் பண்ணுற மாதிரியான இந்த 4 சூழ்நிலைகள்னால நமக்கு வந்து ஏற்படக்கூடிய இன்பத்தின் விளைவு, இன்பம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நிஜமாவே, ஆனால் அது அப்படி இல்லை. அங்கே அந்த டோபமைன் வந்து ஹைஜாக் பண்ணப்படுது. அப்போ எவ்வளோ யோசிக்கணும் நம்மெல்லாம்.
நம்ம பயன்படுத்துகிற விஷயம். அப்போ இவனை எப்படி நம்ம பார்க்கணும்? இவன் வந்து கடத்தல்காரன். யாரை கடத்துறதுக்கு வந்திருக்கான்? நம்ம மூளைக்குள்ளே கடத்துறதுக்கு வந்திருக்கான். நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற இன்பம் அப்படிங்கிற உணர்வை வந்து உணர முடியாத அளவுக்கே அவன் ஒரு ஒரு எல்லையில் வந்து நம்மளை கொண்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கடத்தல்காரன் தான் இவன். ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இவனை கையில் வச்சுக்கிட்டு கைக்குள் உலகம் இல்லையா? ஆனால் உண்மை என்னென்னா கைக்குள் உலகம் தான். நம்ம கைக்குள்ளேயே உலகம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிற முறையில் தான் இருக்குது. அதில் எல்லா விஷயங்களும் இருக்குது, நல்லதும் இருக்குது, அது இல்லாததும் இருக்குது. ஸோ நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது நம்மளை நோக்கி வரும். அது புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திப்போம். ஆனால் அதை விட வேகமாக எதுங்க நம்மளை நோக்கி வருது? கடத்தல்காரன் தான் இல்லையா? அவன் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போயிடுறான்? நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் அவன் கடத்திக்கிட்டு போகிறான் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறார். இதில் வந்து என்னென்னா, இதில் ரொம்ப முக்கியமான இப்போ இதில் புரிதல் இருக்குல்ல, இந்த ஒரு புரிதல் நமக்கு வந்து கிடைக்கிது இல்லைங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இதில் இன்னும் நமக்கு வந்து தீவிரத்தை வந்து ஏற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டோபமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இட்ஸ் எ மாலிக்யூல் ஆஃப் மோர் அப்படின்னு சொல்கிறார். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் மோர் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வந்து இங்கே கொடுத்துருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நம்மளுடைய புரிதலை வந்து எளிமையாக கொண்டு போகிறதுக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ முதல் நாள் இன்ஸ்டாகிராம் நீங்கள்லாம் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? இப்போது இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகேவா? எடுத்து அப்படியே உள்ளே போகிறீங்க. அதில் புதுசாக இருக்குமா எல்லாமே? அப்போ புதுசாக இருக்கும் போது ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது எப்படி இருக்கும்? நம்ம ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குமா? ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் போது அதுக்குள்ளே போய் தேடி பார்த்து கண்டுபிடிக்கும் போது சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்து அங்கே வந்து சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம டோபமைன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக டோபமைன் வந்து அங்கே சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ முதல் நாள் பார்க்குறீங்க, கொஞ்சம் நேரம் ஒரு 15-20 நிமிஷம் பார்ப்பீங்களா? பர்மிஷன் கிடைக்குமா உங்களுக்கு வீட்டில்? கிடைக்காதா? 10 நிமிஷம் கிடைக்குமா? 10 நிமிஷமும் கிடைக்காதாடா? சரி, எவ்வளோ பார்க்க மாட்டீங்க? சரி, அப்போ நான் கிளாப் பண்ணுங்கப்பா. பார்க்கல அப்படின்னு சொன்னால் உண்மையிலே உங்களுக்குலாம் பெரிய கிளாப்புடா. என்ன, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே அதை தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க. யாரா இவன் அப்படின்ட்டு போயிடுவீங்க. இல்லை, புரியாமல் தெரியாமல் இருக்கும்போது தான் என்னன்னு தெரியாமலே நம்மளே அந்த குழிக்குள்ளே போய் நம்மளே விழுந்துக்கிறோம். ஓகே, இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் ஒரு புரிதல் ஏற்படும் போது அதுலேருந்து நம்ம ஈஸியாக அப்படியே குழிக்குள்ளே விழுந்திருந்தா கூட என்ன ஆகும்? தடு மாதிரி மேலே ஏறி வந்துருவோமா இல்லையா? குழின்னு தெரிஞ்சிருச்சு, உள்ளே இருப்போமா? இல்லை, நான் மேலே வந்து நான் உலகத்தை பார்க்கறதுக்கு நான் வரேன்டான்னு நம்ம மேலே ஏறி வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒரு குழி தான் அது. அந்த இப்போ வந்து இருக்குது வச்சுக்கோங்க. ஓகே, முதல் தடவை நீங்கள் போகிறீங்க, ஒரு கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க, ஒரு யூனிட் டோபமைன் நம்ம மூளையில் சுரக்குது. கால்குலேஷனுக்காக 1 யூனிட் சுரக்குது. அப்புறம் அப்படி அடுத்த நாள்னு ஒரு 3 நாள் அப்படி போகுது. 4ஆவது நாள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்ததை விட இப்போ அதிகமாக பார்க்குறீங்க. அதாவது இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிற நபர் அத்தனை பேரும் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான நேரத்தில் வெளில வந்துடுவாங்க. இன்கேஸ் நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்ததாக ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து பார்க்கும்போது அந்த 10 நிமிஷன்றது அதிகமாக டபுள் ஆகுது. ஆனால் இப்போது நம்மளுடைய டோபமைனும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சுரக்குது. அதே இன்னும் 1 மாதம் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இன்னும் அதிகமான அளவு பார்த்துருப்பீங்க. டோபமைன் அதிகமாக தான் சுரந்திருக்கும். ஆனால் உங்களுடைய அந்த இன்பமாக உணரக்கூடிய தன்மை வந்து அந்த 2 நாள் 3 நாளில் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளே ஃபீல் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அதுதான் கிடச்சிருக்கும். ஆனால் சுரக்க வேண்டிய அளவுக்கு 10 யூனிட் சுரந்திருந்தா கூட இங்கே நம்மளுக்கு வந்து அந்த 3 யூனிட் சுரக்கும் பொழுது எவ்வளோ இன்பமாக நம்ம ஃபீல் பண்ணோமோ அதுதான் இருக்கும். இப்போ என்ன கேப் இருக்குங்க? 10க்கும் 3க்கும் ஒரு கேப் இருக்கா? ஒரு 7 யூனிட் கேப் இருக்கா? அப்போ அந்த 7 யூனிட் கேப்பு தான் இங்கே பிரச்சனை. ஸோ இது என்ன ஆகும்னா இன்னும் நேரத்தை அதிகரிக்க சொல்லும்.
இன்னும் நேரத்தை அதிகமாக நம்ம பார்க்க வைக்கும். நம்மளையே அறியாமல் அந்த 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 மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக இன்னும் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்போம், ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்ததுக்கு போவோம். எங்கே போவோம்? வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ இல்லாட்டி யூடியூப்லேயோ, இல்லை இப்போ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வேறு இருக்குது. சும்மா அது ஒரு 40 நிமிஷம், ஐ மீன் 40 செகண்டு 60 செகண்டுக்கு அடுத்தது என்ன வரும்னு நமக்கு தெரியாது. எதிர்பார்ப்பு இருக்குங்களா? நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அடுத்ததாக என்ன வீடியோ நமக்கு வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாது. அப்போ ஆர்வம் இருக்குது. அடுத்ததுன்னு போகிறோம். புதுசாகவும் போடுவாங்க. எப்படி போடுவாங்க? புதுசாகவும் வரும். அதில் ரீல்ஸு ஷார்ட்ஸு எல்லாமே அந்த மாதிரி தான் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணதே அதுக்காக தான். ஏன்னா நம்ம மனித மூளையை டெவலப் பண்ணுறவங்க முன்னாடியே படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை எப்படி போட்டால் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நேரத்தையும் எல்லாத்தையுமே அது தெரியாமல் தான் நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே மாட்டி முடிச்சுட்ருக்கோம். இதில் வேறு நம்ம ஏஐ டெக்னாலஜி வேறு ரொம்ப டெவலப் ஆனதால் நம்மளை கொஞ்ச நாளில் நம்மளை விட அது நல்லா புரிஞ்சுக்குது. நம்மளை விட நமக்கு என்ன வேணுங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான சஜஷன்ஸை கொடுத்துட்ருக்கு. இப்போ அமேசானோட புக் ரெக்கமெண்டேஷன் சைட்டு போனாலே அதுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இவங்களுக்கு எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் போடணும்னு நம்ம அமேசான் புக் ரெக்கமெண்டேஷன் உட்பட எல்லாமே சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ தர் இஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க என்ன, அவங்க வந்து டெவலப் பண்ணுற அத்தனை விஷயத்துக்கும் அவங்க எதை தெரியுமா பயன்படுத்திக்கிறாங்க? நம்மளுடைய நேரத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளுடைய நேரம் நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கான வழி நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கலைன்னா யார் முன்னேற்றம் அடைகிறாங்க? அதை க்ரியேட் பண்ணவங்க, அதை டெவலப் பண்ணவங்க தான் அதிலிருந்து அவங்க பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பார்ட். இதுதான் இந்த டோப்போமின் கரெக்டாக செக்ரெட் ஆனால் சூப்பர் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் அதுவே அந்த டோப்போமின் வந்து ஹைஜாக் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சிருக்கோம். அப்படின்னா ரொம்ப அதிகமான நிலையில் போகும்போது மகிழ்ச்சிங்கிறதே வந்து உணர முடியாத நிலைக்கு அது கொண்டு போகுங்க. ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. இது சுரந்தாதானே நமக்கு வந்து இன்பம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும். ஒரு இதில் வந்து அது வந்து சுரக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? சுரக்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எந்த விஷயத்தை நம்ம முன்னாடி நடந்தாலும் நமக்கு அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அப்போ லைஃப் எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும்? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் கொண்டு போய் முடியும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனே ப்ரொலாங்டாக கொஞ்ச நாள் போச்சுன்னா எங்கே போகும்? இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷன். மன அழுத்தத்துக்கு நம்மளை கொண்டு போய் இந்த பழக்கங்கள் நம்மளை விட்டுடும். அப்போ இது எதோட நமக்கு வந்து இதை வந்து நம்ம எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்? ட்ரக்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? இதே வேலையை தான் ட்ரக்ஸ் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் உங்களுடைய பயாலஜி புக்கிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட்டு அந்த டோப்பமின் வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு ஹெரோயின் ஒரு கொக்கெயின் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரக்ஸ் எடுக்கும் போது இது வந்து செக்ரீட் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்கு மேலே கொடுக்கல. ஆனால் கிட்டத்தட்ட அதாவது அளவுக்கு மீறி ரொம்ப போயிடுச்சு, ரொம்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது என்னென்னலாம் கஷ்டங்கள் நமக்கு வந்து சேருமோ அதெல்லாம் இது மூலியமாகவே நமக்கு வந்து சேரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். அளவோட பயன்படுத்தும் போது ஒன்றும் பிரச்சனை. எவ்ரிதிங் இஸ் குட், லைஃப் இஸ் குட், லைஃப் இஸ் ஹாப்பி. பட் அளவு மீறிடுச்சு, வீட்டில் யாரோ ஒருத்தங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, எல்லாருக்குமே இப்போ வந்து நம்மளை பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே நம்ம அப்படி தானே ஆரம்பித்தோம். நம்மளை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது தெரியாமல் வீட்டில் யாரோ ஒருத்தங்க இதனால் பாதிக்கப்பட்டால் கூட அது ஒட்டு மொத்தமாக எல்லாரையுமே நம்ம பாதிக்கும். அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே அது மிகப்பெரிய பாதிப்பு. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்போ இதை விட்டு வெளியில் வர்றதுக்கும் இவர் வந்து எல்லா முறைகளையுமே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அப்படி பார்த்தோம். அது இப்போ பார்ட் 2க்கு வந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு
இதுதான் பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இதை விட்டு வெளில வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் அதுக்கு வந்து அவர் வந்து டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு. ஸோ 3 முறைகளில் அவர் வந்து அதுக்கு கொடுக்குறாரு. ஒன்று வந்து 48 hours ஆஃப் டீடாக்ஸ், செகண்ட் வந்து 24 hours ஆஃப் டீடாக்ஸ், தேர்ட் வந்து பார்ஷியல் டீடாக்ஸ். 3 சாய்ஸஸ் நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செய்து அவங்க அந்த வீரியத்தை பொறுத்து ஒரு 48 hours டீடாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த 48 hours டீடாக்ஸில் அவர் என்ன முக்கியமாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசை எந்த விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா காமாக இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யலாம். ஓகேவா? காமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். ஓவர் ஸ்டிமுலேட் ஆகுது அந்த விஷயத்தை செய்யறதால நமக்கு நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து தூண்டப்படுது அப்படின்னா அந்த விஷயங்களை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு. இதுதான் பேசிக் ரூல். ஓகேவா? அப்படின்னா அதான். ஸோ கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். டெக்னாலஜி நம்ம வந்து தொடவே கூடாது. அதுலேயே மற்ற எல்லாமே வந்துடுதா, இன்டர்நெட்டே நம்ம வீட்டில் வரலைங்க. நம்ம வீடு எப்படி இருக்கும்? வைஃபை வேலை செய்யலை, அதுவா வேலை செய்யலனா சூப்பர் இல்லை இல்லை, நமக்குலாம் நம்ம முயற்சியே பண்ண வேணாம். அங்கே டீடாக்ஸுக்கு வந்து இயற்கையே வந்து வேலை செஞ்சு கொடுத்துருச்சு என்ன. ஆனால் என்ன பண்ணுறது, அது வேலை செய்யும்னும் போது நம்மளே தான் போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 48 hours டீடாக்ஸ் போகிறோம். நம்ம வைஃபை நமக்கு தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே நெருங்கியவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிடலாம், எப்போ நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட போகிறேன், ஒரு 2 நாளைக்கு கழித்து நான் உங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறேன்னு கூட நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது யாருங்க? ஃபுட்டு. அப்போ ஃபுட்டுக்கு வரும்போது நம்ம எப்படி எடுக்க போகிறோம், நம்மளுடைய உணவை வந்து நம்ம எப்படி தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உப்பு புளி காரத்தெல்லாம் அளவாக போட்டு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணி ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு முறை, ஆமாம் ஹெல்த்தி சாத்வீகமான ஒரு உணவை வந்து அந்த 2 நாளைக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுவும் நேரத்துக்கு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி குடிக்க போகிறோம். நல்ல ஜூஸஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம உடம்பை வந்து நம்மளே வந்து நல்ல உணவாக கொடுத்து நம்ம வந்து அதை அந்த ஒரு 2 நாளைக்கு அதுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த 2 நாள் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஆப்வியஸாகவே மற்றதெல்லாம் அந்த கேமிங்கு, கேம்லிங்கு, இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாத்துக்கும் ஒன்று வைஃபை ஆன் ஆஃப் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு. இது அந்த பட்டன் ஃபோன் இருக்குல்ல, அது சூப்பர். அது ஃபோன் பர்பஸை கரெக்டாக எது சால்வ் பண்ணுதா பட்டன் ஃபோன். ஆனால் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது தான் என்ன ஆகுது, நம்மளையும் அறியாமல் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அது வந்து ஒரு ட்ராப், அந்த ட்ராப்புக்குள்ளே நம்மளே போய் மாட்டிக்கிறோம். ஸோ 48 மணி நேரம் இதை நம்ம ட்ரை பண்ண சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? இல்லை இதுதான் இந்த ஆமாம் எப்போ முடியும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அது கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் 24 hours ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக 24 hours இந்த டீடாக்ஸை வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. எப்பா எனக்கு 24 hours முடியாதுப்பா, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து வேலை வந்து முழுக்க டெக்னாலஜியை வச்சு தான் என் வேலையே, என் பொழப்பே அதில் தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு இன்றைக்கி சாப்பாடு எனக்கு கிடைக்குதுன்னாலே அது டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் பார்ஷியல் டீடாக்ஸ் ஆச்சும் எடுத்துக்கோங்க. அந்த பார்ஷியல் டீடாக்ஸில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள வந்து எப்பப்பெல்லாம் இந்த டெக்னாலஜி தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்ற உணவை வந்து நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையே வந்து தொடர்ந்து நாள்பட்டு பல நாட்கள், சில நாட்கள், பல நாட்கள்னு எடுத்து போனால் அதுவே ஆரோக்கியமான முறையில் நம்ம மூளையில் அந்த டோபமைன் டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 3 விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு இவர்? ஆக்சுவலி இந்த புத்தகத்தில் பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் இவர் ரொம்ப தங்கமான மனுஷன். 48 hours தான் இவர் கொடுத்துருக்காரு. நிறைய மற்ற புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் கொடுத்துருக்கவர் வந்து அதாவது டீடாக்சிஃபிகேஷனே 1 week 7 days ஸ்டார்ட் வித் 7 days டீடாக்சிஃபிகேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆத்தர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இவரே அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அதை பற்றி சொல்லும் போது அப்படின்னு கேட்குறாரு,
அப்போ அவர் வந்து நம்ம விபாசனாவை இந்த புக்கில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம விபாசனா வந்து அந்த ரிட்ரீட் வந்து 10 டேஸ்க்கு போகும், விபாசனா ரிட்ரீட் வந்து. ஸோ அந்த 10 டேஸ் விபாசனா ரிட்ரீட் எப்படி இருக்கும்னா, முதல் விதிமுறையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசக்கூடாது. எப்போ 10 நாள் பேசக்கூடாது. ஓகே, 10 நாள் பேசக்கூடாது, சைகை முறையாகவும் பேசக்கூடாது, கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய முகமே பார்க்கக்கூடாது. அப்படியே போட்டு இப்படியே 10 நாள் நடக்கணும். என்ன இது வந்து முதல் விதிமுறையாக அவங்க வந்து வச்சுருப்பாங்களாம் விபாசனாவில். அடுத்ததாக பாட்டு கேட்கறது, இல்லாட்டி புக்கு படிக்கிறது. இன்ஃபேக்ட் புக்கு படிக்கிறது கூட எதுவுமே இருக்குது. டோட்டலாக எல்லாத்தையும் நிறுத்திட்டு உனக்குள் நீ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறது தான் வந்து விபாசனா. அப்போ அந்த 10 நாள் ரிட்ரீட்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் இந்த 2 நாளே ட்ரை பண்ணிடுறேன் அப்படின்னு வந்துடுறேன். ஸோ நம்ம ஊரில் எப்படி இருக்குது, ஆல்ரெடி முறை வந்து எத்தனை நாட்கள்லாம் வச்சுருக்காங்க, 10 நாள் விபாசனா ரிட்ரீட் போகணுன்னா 10 டேஸ் அந்த மாதிரி. பட் ஆனால் வெளியில் அந்த 10 நாள் முடித்து 11ஆவது நாளாக நம்ம வெளியில் வரும்போது முற்றிலும் ஒரு புதிய மனிதனாக நம்ம வெளில வருவோம். நிறைய புரிதல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய, எந்த இடத்துல இருக்கோம், நம்மளுடைய ஆரம்பம் எங்கே, நம்மளுடைய வேர் எங்கே அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்லேயும் விபாசனாவை வந்து அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ டீடாக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, டீடாக்ஸ் முடிச்சிட்டோம். அப்படியே ஒரு 2 நாள் டீடாக்ஸ் முடிச்சிட்டோம். கொஞ்சம் அப்படியே நினச்சி பாருங்கள் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு. அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். அது அடுத்த பார்ட்டில் அவர் எடுத்துகிட்டு வர்றார். ஸோ இப்போ தான் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, இன்னும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் குழியிலேருந்து எழுந்து வந்திருக்கோம். திருப்பி நம்மளை சுற்றி என்ன இருக்குது, அங்கங்கே நிறையா குழி இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாக நடந்து போனோம். நான் வரலடா, இல்லை நான் இங்கே இல்லை, இதுக்குள்ளெல்லாம் நான் விழலைன்னு நம்மளுடைய பாதையை வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். அப்போ நமக்கு வந்து அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக அந்த 2 நாள் டீடாக்ஸ் பண்ணும் போதே நமக்கு வந்து அது கிடச்சிருக்கும். ஏன்னா 2 நாள் வந்து வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியான ஒரு நிலைக்கு போயிருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த விழிப்பு நிலை வந்து அதோடைய வீரியத்தன்மை வந்து அதுக்கு கிடச்சிருக்கும். அப்போ வந்து அடுத்த நாள் வந்து நம்ம வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கும் போது அவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுடைய வேலையில் மட்டும் அவனை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பான். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு அவனுடைய குறிக்கோள் என்னவோ, அவன் எந்த வேலையை செஞ்சு முடிக்கணுமோ அந்த வேலையை அவன் செய்யறதுல மும்முரமாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை வந்து அழகான முறையில் ஒரு மாற்றம் அடையும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு நடுவுலையும் என்ன ஆகும்னா, இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிறர் மன தூண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்களை பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, வெளியில் நம்ம சமுதாயத்தில் போய் நம்ம வந்து ஒரு உறவில் இருக்கும் பொழுதே பழைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளை தூண்டி இழுக்க தான் செய்யும். அதில் திருப்பி சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளே அப்போ அந்த டீடாக்ஸை வந்து நம்ம செய்யணும். ஒரு 24 ஹவர்ஸ் டீடாக்ஸையோ இல்லாட்டி 48 ஹவர்ஸ் டீடாக்ஸையோ எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ, நமக்கே அலாம் அடிக்குமா இல்லையா, பழையபடி எதையோ ஒன்றத்தை செய்ய போகிற, தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் சிக்க போகிறன்றத நமக்கு சொல்லணும். உள்ளேருந்து நமக்கு ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது சொல்கிறதையும் இதுக்கு முன்னாடி எதனால நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற புரிதல் ஏற்படல, அதனால அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும் பொழுது அதை செய்யாமல் இப்போது கவனமாக டீடாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு உட்காந்துருவோம்னு சொல்லி நம்ம உட்காந்து அந்த ஒரு டீடாக்ஸை திருப்பியும் அடுத்த 2 நாள்லாம் பண்ணோன்னா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் அப்பப்போ ஒரு ரீஸ்டார்ட் பட்டன், வேறு ஒன்றும் இல்லை. ரீஸ்டார்ட் அப்பப்போ நம்மளுடைய இதுவை ப்ரோக்ராம் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற. கடைசியாக அவரும் ரொம்ப 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 அற்புதமாக சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நிரந்தரமாக ரொம்ப ஈஸியாக நம்ம கைக்குள்ளே வரணும்.
சிலப்போ கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் இயல்பாகவே இதை வந்து நம்ம இந்த மாற்றத்தை வந்து எனக்குள்ளே அதை நான் வந்து ஐக்கியப்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் செய்ய சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மெடிடேட் பண்ணுங்கள், மைண்ட்ஃபுல்னஸோடு இருங்க, டூ எனிதிங் வித் யுவர் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறார். ஒரு ஆமாம், ஒரு வாக் போயிட்டு வாங்க தினப்படி. அந்த வாக்கு வந்து ஒரு ஒரு கண்டெம்ப்ளேட்டிவ் வாக்காக இருக்கட்டும். அதாவது அந்த வாக் பண்ணும்போது கூட நம்ம வந்து ஒரு அயரா விழிப்பு நிலையில் இருந்து அந்த நடைப்பயிற்சியை வந்து செய்யணும் அப்படிங்கிறார். அதாவது எப்படின்னா, அடுத்ததாக நம்ம பாதம் வந்து எந்த இடத்துல வச்சுட்டு போகிறோம், அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம கைகள் எப்படி வந்து அசையுது, நம்ம மேலே காற்று அடிக்குது, நம்ம மேலே காற்று அடிக்கலை, எந்த பக்கமாக அப்படி நமக்கு நடந்து போகும்போது அப்படி வேர்த்து ஊற்றும் இல்லையா, அப்படி எந்த பக்கமாக அப்படி அந்த அளவுக்கு நம்ம கூடயே நம்ம வந்து ஐக்கியமாகி கவனத்தோட ஒரு நடைப்பயிற்சியை வந்து ஏற்படுத்துங்க அப்படிங்கிறார். உங்களே நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நம்ம வந்து செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கே வந்து ரொம்ப கடினமான ஆட்களாக இருக்க வேண்டாம். ரொம்ப இது பண்ணாமல் நமக்கே பரவாயில்லப்பா, அடுத்த வாட்டி நம்ம நல்லா பண்ணிக்க, ஏதோ ஒரு நேரம் கொஞ்சம் கவனம் செதறிடுச்சு ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். எஸ், நடந்துருச்சு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, திருப்பி வந்துடுங்க, ரூட்டுக்கு திருப்பி வந்துட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க இப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியாக அவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து அவர் முடிக்கிறார். ஓகேவா? ஸோ இந்த புத்தகத்தை வந்து எனக்கு படித்து முடிக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 விஷயம் ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு இருந்த ஒரு கேள்விக்கு வந்து இந்த புத்தகத்தில் வந்து விடை கிடைச்சிது. அதனால தான் இந்த புத்தகத்தை வந்து தேர்வு செஞ்சு இன்னைக்கு என் நண்பர்கள் கூட எல்லாருக்கூடையும் வந்து இந்த புத்தகத்தை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி. ஒன்ஸ் அகெயின் வந்து கற்கை நன்றே குழுவினருக்கு வந்து எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. டோப்பம்